உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் நேத்தே சொன்னேன், ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க கூடாதுன்னு. நம்ம மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண வந்தியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, நான் நம்ம மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணதான் வந்தேன். இப்ப எதுக்கு திடீர்னு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ற? உனக்கு என்ன இப்போ காரணம் தெரியணும், அவ்வளவுதானே. சொல்றேன். ஆஸ்திரேலியால என் ஃப்ரெண்டு பூஜான்னு ஒருத்தி இருக்கா. எனக்கு இங்க உன்னோடவும் என் அம்மாவோடவும் தினமும் மல்ல கட்ட முடியல. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. உங்ககிட்ட இருந்து ரிலீவ் ஆகி நான் ஒரு புது வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்க இருந்தா முடியாது. அதான் ஆஸ்திரேலியாவுக்கு போலான்னு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் அங்க எனக்கு ஒரு ஜாப் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கா. அங்க போனா 5 வருஷத்துக்கு நான் வர மாட்டேன். மேரேஜ் ஆனவங்களா இருந்தா மேரேஜ் சர்டிபிகேட் இருந்தாதான் விசா கிடைக்குமா. அதுக்காக தான் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன். என் நிலைமைய பாத்தியா? எந்த கல்யாணம் பிடிக்காம வெளிநாட்டுக்கு ஓட நினைக்கிறேனோ அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வா. பரவாயில்லையே, எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. நான் தான் கொஞ்சம் லேட். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல விட்ரி, நாங்களே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரலல்ல, அதான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹாய், ஐம் சுதீப். ஹலோ. இவ பேரு மதுமிதா. நாங்க எல்லாரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். ஹாய் சார். சரி வாங்க. சார், என் பேர் ரேவதி. இவர் என் ஹஸ்பண்ட். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, ஆனா ஆதார் மட்டும் மிஸ் ஆகுதே. சார், உங்க ஆதார் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மா, உங்க ஆதார் கொடுங்க. ஆ. உங்க பேர் ரேவதியா? ஆமா சார். ஊரு திருப்புலானியா? இந்தாங்க. இந்தாங்க சார். கொடுங்க. உங்க பேரு கார்த்திகேயனா? ஆமா சார். நீங்க சென்னையா? இந்தாங்க. சாட்சி கையெழுத்து போட ஆள் வந்திருக்காங்களா? இவங்க தான். வாங்க. உங்க ஆதார் கார்டு கொடுங்க. எஸ் சார். இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இங்க போடுங்க. சரி, நீங்க 4 பேர் வெயிட்டிங் ஹால்ல இருங்க. நான் கூப்பிடும்போது நீங்க 2 பேர் மட்டும் வாங்க. நான் ரெஜிஸ்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். போலாம்.
ரொம்ப தேங்க்ஸ் டி. இட்ஸ் ஓகே டி, நாங்க கிளம்புறோம். See you then. பை டி. Bye, sir. பை சார். உன் பேரு ராஜா தானே? ஆமாம். ஆதார்ல கார்த்திகேயன்னு போட்டிருக்கு. அது சர்டிஃபிகேட்லலாம் அந்த பேர் தான் இருக்கும். ஆனால் எல்லாம் ராஜான் தான் என்னை கூப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீ சொல்லவே இல்லையே. யாரும் என்னை கேட்கல, நான் சொல்ல. அதுக்கான எந்த சூழ்நிலையும் வரல. அது சரி, சென்னைன்னு அட்ரஸ் கொடுத்திருக்கே, அப்ப நீ சென்னையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தேன். ஆதார் கார்டில் அங்கே இருக்கும்போது எடுத்தது. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. 5 வருஷம் அப்பா அம்மா, உன் அக்கா தங்கச்சிங்க எல்லாரையும் பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? என்ன பிடிக்கலன்றதுக்காக தப்பான முடிவு எதுவும் எடுத்து பின்னாடி வருத்தப்படாத. என்ன எனக்காக ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறியா? நான் எனக்காக பேசல, உனக்காகவும் உன் ஃபேமிலிக்காகவும் தான் பேசுறேன். நீ எனக்காகவும் பேச வேண்டாம், என் ஃபேமிலிக்காகவும் பேச வேண்டாம். நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க ம். வாங்க உள்ள வாங்க. சார் இவங்க Yes. மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண Oh, வந்திருக்காங்க. okay. வணக்கம் சார். இதில் சைன் பண்ணுங்க. இந்தாங்க, இந்த இடத்துல கழுத்து போடுங்க. நீங்க வாங்கம்மா, இதில் ஒரு சைன் பண்ணுங்க. இதோ இந்த இடத்துல. இந்தாங்க, இந்த ரெஜிஸ்டரில் சைன் பண்ணுங்க. சார் இதில் ஒரு சைன் பண்ணுங்க சார். அம்மா நீங்களும் கையெழுத்து போடுங்கம்மா. அவ்வளோதான் சார். ஓகே, நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் இருங்க, நான் சர்டிஃபிகேட் அனுப்புகிறேன். சரிங்க சார். வெயிட் பண்ணுங்க. ம். நீ ஆஸ்திரேலியா போறது உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஆமா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எக்காரணத்து கொண்டும் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நீ சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.